Hi hello everyone, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபார்மகாலஜி யூனிட் 2ல ரிசெப்டார்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு டெஃபினேஷன் தான் பார்க்க போகிறோம். ரிசெப்டார்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதோட நேச்சர் என்ன, இது மூணு தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிசெப்டார். ஸோ ரிசெப்டார் இன் ஃபார்மகாலஜியில் அது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன் மாலிகுல் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா ஒரு சர்ஃபேஸில் இல்லை செல் இன்சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து என்ன பண்ணும்னா ஒரு ட்ரக் ட்ரக் இல்லைன்னா ஒரு லிகாண்ட். ஓகேவா? அதுக்கான லிகாண்ட் இல்லை ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ட்ரக்கு அதுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீனோட பைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே நான் ஏன் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு லிகாண்ட் இல்லை ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரக் அது கூட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன் நான் ஏன் இன்சஸ் பண்ணுறேன்னா, ஸோ எல்லா ட்ரக்குக்கும் எல்லா ரிசெப்டாரும் ரியாக்ட் ஆகாது. ஸோ அதுக்கான ரிசெப்டார்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து ரியாக்ட் ஆகும். அதனால தான் இந்த வேர்ட் நான் இங்கே வந்து இன்சஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது சிம்பிளாக சொல்கிறேன்னா ஒரு ட்ரக்கும் ரிசெப்டாரும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வரும், பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் சில டேர்ம்ஸ் மட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்சிட்டினா என்னன்னா சொன்னேன்ல நான் எல்லா ட்ரக்கும் எல்லா ரிசெப்டார் கூட பைண்ட் ஆகாதுன்ட்டு. ஸோ அதுதான் ஸ்பெசிஃபிக்சிட்டி. ஓகேவா? அஃபினிட்டி. ஸோ அஃபினிட்டினா வந்து என்னன்னா, ஸோ எபிலிட்டி ஆஃப் அ ட்ரக் வந்து எப்படி வந்து பைண்ட் ஆகுது ஒரு ரிசெப்டார் கூடன்றது. எஃபிகசினா அது பைண்ட் ஆகுறதுனால அதோட எபிலிட்டி வந்துட்டு எப்படி ஒரு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ரிவர்சபிலிட்டி வந்துட்டு அது பைண்டிங் ஆறுது வந்து ரிவர்சபிளான்ட்டு. ஸோ இங்கே ட்ரக்கை வந்து நம்ம லிகான்னும் சொல்லலாம். லிகான்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு மாலிகுல். ஓகேவா? விச் பைண்ட் செலக்டலி டு த ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார், அதுதான் லிகாண்ட். ஓகேவா? ஓகே, தென் பாருங்க சைட்டு. ஸோ எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? செல் மெம்பரின்ல இல்லைனா வந்து சைட்டோபிளாசமில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இல்லை ஆன் த நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? செல் மெம்பரின்ல இருக்க சைட்டோபிளாசமில். ஓகேவா? ஸோ ரிசெப்டார், நேச்சர் ஆஃப் த ரிசெப்டார் வந்து ப்ரோட்டீன் தான். ஓகேவா? இதோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு வந்து டிஃபைன் லைஃப் ஸ்பேன் இருக்குது. அதுக்கப்புறம் டிகிரேட் ஆகிடும், செல்லாலே டிகிரேட் ஆகப்படும், நியூ ரிசெப்டார்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதோட ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா வந்துட்டு ஒரு விஷயத்தை ரெகனைஸ் வந்து பண்ணுறது, அதுக்குள்ள அந்த லிகாண்ட் பைண்ட் பண்ணி பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டாவது வந்து என்னென்னா ப்ரொபகேஷன் ஆஃப் மெசேஜ், அதாவது மெசேஜ் பாஸ் பண்ணுறது. ஓகேவா? இது ரெண்டு தான் வந்துட்டு இதோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் சில தியரிஸ்லாம் வரும் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ட்ரக் ரிசெப்டார் ரெஸ்பான்ஸே வந்து ஒரு லாக் அண்ட் கீ மெக்கானிசம் வந்து சொல்லுவோம். பிகாஸ் எல்லா லாக்குக்கும் வந்துட்டு எல்லா கீயும் செட் ஆகாது, அதுக்கான லாக்குக்கு மட்டும்தான் அந்த கீ வந்துட்டு செட் ஆகும். அதுதான் இந்த தியரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. Drug receptor interaction has been considered to be locked and key relationship. So drug specificity has been considered where the drug specifically fits into the particular receptor lock மாதிரி லைக் அ கீ. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃபிட் ஆகும், லாக் அண்ட் கீ மாதிரி தான் ஃபிட் ஆகுன்றது தான் வந்துட்டு இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் ரேட் தியரின்னு ஒரு தியரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மேக்னிடியூட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அது எதை பொறுத்து இருக்குன்னா அந்த ரிசெப்டார் இந்த ட்ரக் வந்து ரிசெப்டார் கூட அசோசியேட் ஆகுதா டிசோசியேட் ஆகுதான்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? தேர்ட் வந்து ஆக்குபேஷன் தியரி, அதாவது இந்த மேக்னிடியூட் ஆஃப் இந்த ட்ரக் வந்துட்டு எப்படி வந்துட்டு ரிசெப்டார் ஒரு ட்ரக் ரிசெப்டார் எப்படி வந்து ஆக்குபை பண்ணுது, எவ்வளோ ப்ரொபோர்ஷனுக்கு வந்து ஆக்குபை பண்ணுறது தான் வந்து இந்த ஆக்குபேஷன் தியரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசெப்டார் ஃபேமிலிஸ். ஸோ ரிசெப்டார் ஃபேமிலிஸ்ன்னு நம்ம இங்கே ஏன் சொல்கிறோன்னா, ஸோ அந்த சிச்சுவேஷன் ஆஃப் எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டிமுலேஷன் இருக்கு இல்லையா, ஸ்டிமுலேஷன் ஆஃப் த ரிசெப்டார் இருக்குல்ல, அது வந்து டைம் ஒரு ரெஸ்பான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அது எதை பொறுத்து இருக்குன்னா இட்ஸ் டைம், ஒரு செகண்ட், ஒரு ஹவர், ஒரு டே கூட ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த ரிசெப்டார் ஃபேமிலிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரெஸ்பான்ஸ் பண்ணுதில்ல, அதை வந்து 4 டைப்ஸாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. டிரான்ஸ்டக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா வந்து ஒன்றுலேருந்து ஒன்று பாஸ் ஆகிறது, டிரான்ஸ்டக்ஷன்னா ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறது தான். ஓகேவா? அதனால தான் இங்கே டிரான்ஸ்டக்ஷன் மெக்கானிசம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இட் ஹஸ் 4 டைப்ஸ். இட் ஹஸ் அயன் சேனல், ஜி ப்ரோட்டீன் கப்பிள் ரிசெப்டார், அண்ட் என்சைமேட்டிக் ரிசெப்டார் அண்ட் நியூக்ளியர் ரிசெப்டார். ஓகேவா? ஸோ 4 டைப்ஸ் தான் இருக்குது. ஸோ டைப்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தனியாக வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.